கிரீன் லைஃப் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். மலையாள படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி அருமையான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் ஆரம்பித்து பிரம்மயுகம் வரைக்கும் கலக்கிட்டாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மான் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருது. அதே மாதிரி ரேகா சித்திரம் ஒரு படம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக இருக்குது. ஆனால் எல்லா படமும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அந்த படத்தோட பேர் தான் மரண மாஸ். பேர்லேயே மாஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர் சிவபிரசாத். சிவபிரசாத் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி பொதுவாக பேசப்படுறதுன்னா அவர் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப ஒரு பாவமான ஒரு மனிதர், செட்டிலெல்லாம் ரொம்ப அடக்க ஒதுக்கமாக இருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்க, மின்னல் முரளி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமோட ஆல் இன் ஆல் அவர் தான் சொன்னால் நம்புவீங்களா? எஸ், பேசில் ஜோசஃபோட அசோசியேட் டைரக்டராக ரைட் ஹேண்டாக இருந்து அந்த படத்தில் எல்லாரையும் காஸ்ட் பண்ணது முதல் கொண்டு அந்த படம் வெளிவரது வரைக்கும் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அவரோட உழைப்பு வந்து அந்த படத்தில் இருந்திருக்கு. அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அந்த படத்தோட இயக்குனரான பேசில் ஜோசப் தான் இந்த படத்துல கதாநாயகனாக வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த படத்துல மின்னல் முரளி படத்துல நம்ம எல்லாருக்கும் பிடித்த சூப்பர் ஹீரோவா நடித்த நம்ம டொவினோ தான் இந்த மரண மாஸ் அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பாருங்களேன், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா டொவினோ அப்படிங்கிற ஒரு ஆக்டர், அவர் ப்ரொடியூசராக வந்து தன்னுடைய மின்னல் முரளி அப்படிங்கிற படம் அவரோட கெரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் படம் அது. அந்த படம் கொடுத்த இயக்குனரும் அந்த அசோசியேட் டைரக்டருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து தான் வந்து இந்த படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டொவினோக்கு ஒரு பெரிய செல்யூட் கொடுக்கலாம் கண்டிப்பாக. நம்ம இயக்குனர் சிவபிரசாதை பற்றி இன்னும் ஒரு நுணுக்கமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து இந்த திரைப்படத்தில் இயக்குனராக வரதுக்கு முன்னாடி, அசோசியேட் டைரக்டராக வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸாக இருந்திருக்கு. இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள்லாம் பார்க்க முடியும். நான் ஒரு 3 திரைப்படங்கள் பேர் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1 வந்து யூட்டர்ன். 2வது படம் வந்து மஞ்ச யானை அப்படின்னு ஒரு படம். மஞ்ச யானை அப்படின்னு அர்த்தம், நம்ம அந்த ஜேசிபி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு இது. அண்ட் 3வது படம் பார்த்தீங்கன்னா அப்பூப்பன் தாடி. இந்த 3 படங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் படம் எப்படி இருந்துச்சுங்கிறது இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சிஜு சன்னி அப்படிங்கிறவர் தான் வந்து கதை எழுதியிருக்காரு. அண்ட் நம்மளுடைய இயக்குனர் சிவபிரசாதும் சிஜு சன்னி சேர்ந்து தான் இந்த படத்துக்கான திரைக்கதை அமைச்சிருக்காங்க. சிஜு சன்னி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சூப்பர் ஹிட்டான ரோமாஞ்சம் அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அந்த படத்துலேயே ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். அவர் ஒரு நடிகரும் கூட. அண்ட் மரண மாஸ் படத்துலையுமே வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சிஜு சன்னி வந்து பண்ணியிருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்து சூப்பர் ஹிட்டாக இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற படம் தான் மரண மாஸ். இந்த படத்துலேயே மிக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த படத்தோட கேரக்டர்ஸ் தாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற பேசில் ஜோசஃபோடைய லூக் அப்படிங்கிற கேரக்டர் தான். இந்த லூக்கு மாதிரியான கதாபாத்திரங்கள் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி நல்ல பேர் சம்பாதிச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சைடில் இருப்பாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, என்னடா பண்ணுறோன்னே தெரியாது, ஏதோ ஒன்று பேசி வைரலாகி அதோட பேரில் வந்து பந்தா காமிச்சு ஊரில் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் லூக் அப்படிங்கிறது. உண்மையாக சொல்ல போனால் இது வந்து அல்ட்ரா நியூ ஜென்ரேஷன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை சோஷியல் மீடியாவில் தாண்டி நம்ம வந்து சினிமாவில் இதுதான் வந்து முதல் தடவையாக வந்து பார்க்குறோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் இவர் பண்ணுற சேட்டை ஊர் மக்களுக்கு இவரால் வந்து அப்பா போதுமனா சாமி நீ ஊரை விட்டு போனால் போதும்னு சொல்லி அவருக்கு வந்து டிக்கெட் எடுத்து ஏதோ ஆள் தெரியாத ஊர் தெரியாத ஒரு செக்கோஸ்லோவாக்கியாங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து அவர் அமுச்சு விடுறாங்க. அதுவும் வந்து இவர் வந்து பெருமையாக தான் வந்து ஊரில் சொல்லிட்டு சுற்றுறாருன்னா எந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு கேரக்டராக வந்து பேசில் வந்து நடிச்சிருக்காருன்னு யோசிப்பாருங்க. கண்டிப்பாக அந்த கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் லூக்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா வந்து மிக முக்கியமான அடுத்த ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீரியல் கில்லர். ஆமாங்க, இந்த படத்தோட ஒரு மையப்பகுதி அப்படிங்கிறதே வந்து ஒரு சீரியல் கில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சீரியல் கில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நமக்கு ரொம்ப ஜுஜுபியாக போயிடுச்சு. ஏன்னா வந்து தமிழ்லேயும் சரி ராட்சசன் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, மலையாளத்துலேயும் வந்து சரி நிறைய படங்கள் சீரியல் கில்லிங்கை சார்ந்து நிறைய வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் சீரியல் கில்லிங்கோட ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் கூட. ஏன்னா சீரியல் கில்லர் எப்போவுமே ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு கொடூரமான முறையில் தான் வந்து அவங்க வந்து எப்போவுமே கொலை பண்ணுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் கொடூரமான முறையில் தான் கொலை பண்ணுறாரு. ஆனால் கொலை பண்ணதுக்கு
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார் பாருங்க, அதுதான் சிறப்பாக மரண மாசம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர் கொலை பண்ணது பிறகு அந்த செத்துப்போன ஆளோட வாயில் ஒரு வாழைப்பழத்தை திருகி வைக்கிறாருங்க. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்னு ஒரு சீரியல் கில்லர் வந்து அந்த ஊரில் இருக்காரு. அந்த ஊரில் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் யாருன்னு தெரியாமல் பயந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவரும் ஊர் மக்களோட குழந்தைங்களோட எல்லாரோடையும் வந்து இயல்பாக பழகிட்டு அவங்களோடய சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது உண்மையிலே ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இந்த சீரியல் கில்லர் கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட மலையாள சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இன்னாத்தான் கேசு கூட அப்படின்ட்டு குஞ்சாக்கோ போபன் சார் நடித்த ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து அங்கே ஒரு லவ்வர் பாயாக எல்லாம் வருவார். அந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து இவர் மலையாளத்தில் நீங்கள் வந்து அங்கங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ராஜேஷ் மாதவ் வந்து அப்படியே தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமாக ஒரு ட்ரெயின்டாக மாற்றிக்கிட்டு, ஏன்னா அவர் ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டருங்க, ரொம்ப நுணுக்கமான கேரக்டர்ஸ், ரொம்ப சட்டில் ஆக்ட் பண்ணக்கூடியவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஒரு லவுடர் வெர்ஷன் ஆஃப் ராஜேஷ் மாதவ் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். நம்ம லியூக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி சீரியல் கில்லர் எஸ்கே பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரங்க, உண்மையிலே ஃபன்னான ஒரு கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு அப்படிங்கிற ஒரு பஸ் டிரைவரோட ஒரு கேரக்டர் தான் வந்து சொல்லி ஆகணும். அது நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற ஆக்டர். சுரேஷ் கிருஷ்ணா வந்து மலையாளத்தில் ஒரு காலத்தில் பயங்கரமான வில்லங்க. கருமாடி குட்டன் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாம் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் அது பாருங்கள். கலாபவன் மணி சார் வந்து நடிச்சிருப்பார் அதில் ஹீரோவாக. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொடூரமான ஒரு ரேப்பிஸ்ட், ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக வந்து அவர் நடிச்சிருப்பார். அப்படியேற்பட்டவர் வந்து சமீப காலத்தில் சேட்டாயிஸ் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து அவருடைய ஒரு காமெடி வெர்ஷன் வந்து அதில் கொண்டு வந்தார். அதோட அப்படியே கம்ப்ளீட் வெர்ஷன் தான் வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியும். அந்த கேரக்டரில் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து வயசாகிடுச்சு, இவருக்கு இன்னும் வந்து கல்யாணம் ஆகலை, இப்போ தான் வந்து அமைஞ்சு வருது. ஏன்னா வந்து இவருக்கு நடக்கிற கல்யாணம் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஊர் மக்களே வந்து அந்த கல்யாணத்தை கெடுத்துடுறாங்க. இவருக்கு அது பொறுக்கலை. இப்போ வந்து கடைசியாக ஒரு கல்யாணம் ஒன்று செட் ஆகிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணார்னா, டக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு மைக்கு கிடைக்குது, அதை எடுத்து வந்து இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. மவனை எவனாவது இந்த வாட்டி என் கல்யாணத்தை வந்து கெடுத்தீங்க, அவ்வளோதான், உங்கள் வீட்டில் ஏறி நான் வந்து உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு மாதிரி ஒரு பயங்கர வில்லனிஷாக சொல்லிவிட்டு இமீடியட்டாக வந்து வர 16ஆம் தேதி எனக்கு கல்யாணங்க, எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இனோவேட்டிவாக இருந்துச்சு. ஒரு கேரக்டரைசேஷனே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஒரு இது. அண்ட் அவர் இந்த கதையில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகிறாரு அண்ட் ஒரு முக்கியமான கட்டத்தில் அவரும் ஒரு திருப்பு முனையாக இந்த படத்துக்கு இருப்பார். அது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து தெரியும். படம் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். லூக்கு, எஸ்கே, ஜிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தோடைய ரைட்டர் பற்றி சொல்லியிருந்தோம், சிஜு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அப்பா எங்கே தொலைஞ்சு போயிட்டாருங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பாவுக்கு தேவசம் பண்ணுறாரு, அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. அந்த அடையாளத்தை வச்சு தான் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். அவர் அப்பாவை கண்டுபிடிப்பாரா இல்லையா, நம்ம ஜிக்குக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதா இல்லையா, நம்ம லூக்கை வந்து செக்கோஸ்லாவேக்கு நாடு கடத்திட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே சீரியல் கில்லர் முதல் கொண்டு இவங்க எல்லாருமே இந்த 5 முக்கியமான கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றா ஆவறாங்கன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவறாங்கன்னு சொல்ல வரதில்லை, அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து அதில் எஸ்கேப் ஆகணும்னு இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து உடனே ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி வந்து அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணி எல்லாராலையும் வெளியில் வர முடியுதா, ஃபைனலாக இதற்கு என்ன ஆகுது, இந்த எஸ்கே அப்படிங்கிற அந்த சீரியல் கில்லர் வந்து மாட்டிக்கிறாரா, எப்படி மாட்ட போகிறாரு, இதெல்லாம் தான் வந்து இந்த படத்தோட ஒரு செகண்ட் ஹாஃபில் நம்ம பார்க்க முடியும். இது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பேஸில் படம் போனாலும் செகண்ட் ஹாஃபில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேக் நமக்கு எங்கேயோ இடத்துல ஒரு தட்டுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அப்படி தட்டுமோ அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு அடுத்த சீனில் வந்து ஒரு மேஜிக் பண்ணி நம்மளை அசத்து வச்சிருப்பாரு இதோட எடிட்டர் சமன் சாக்கோ அப்படிங்கிறவர். சமன் சாக்கோ தான் வந்து சமீப காலத்தில் மலையாள சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த டாப் எடிட்டர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாரு. இந்த மரணமாஸ் படத்தோட இசையமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து ஒரு டெபியூ இசையமைப்பாளர். ஆனால் வந்து டெபியூனே நமக்கு வந்து ஃபீல் ஆகாதுங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஹிட் சார்ட்டில் வந்து நம்பர் 1ல் ஓடிக்கிட்டு இருக்கு மரணமாஸ் ஆந்தம் வந்து நீங்கள் இன்னும் கேட்கலீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்லேயும் அக்ராஸ் த மீடியாஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக கேட்டுட்டு ஜேகேவோட மியூசிக் எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள். ஏன்னா படத்தில் நிறைய இடங்களில் மியூசிக்கும் வந்து உங்களை வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு
ஊக்க மாதிரியான ஒரு மியூசிக் தான் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதில் இன்னும் ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஒரு போலீஸ் கேரக்டராக வந்து நம்ம பாபு ஆண்டனி சார் வந்து ஒரு வெட்ரன் ஆக்டர். உங்களுக்கு அவரை நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஃபேமஸான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பாடி ஒரு பில்டர், அவர் ஒரு கராட்டே மாஸ்டர். ஸோ அவர் வந்தாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அலப்புறை இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும்டா அப்படிங்கிற. ஏன்னா ஆளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜைஜாண்டிக்கா டாலா அப்படி ஸ்மார்ட்டாக இருப்பார். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸராக வராரு. சீரியல் கில்லரை பிடிக்க தான் வருவார். சீரியல் கில்லரை தாண்டி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்கும். அதுதான் வந்து பக்ரு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக படத்தை தான் போய் பார்க்கணும். ஏன்னா நான் சொல்ல போகிறதில்ல. சீரியல் கில்லரை தாண்டி ஒருத்தர் இருக்கார். அவரை தேடி தான் வந்து இந்த போலீஸ் வந்து இந்த படத்தில் வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அந்த கதாபாத்திரத்தையும் மிஸ் பண்ணுறாதீங்க. அப்புறம் ஒரு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் வந்து இவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்கும்போது இந்த படத்தோட கதாநாயகியாக வந்து பண்ணியிருக்கிறவங்களை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க கடந்த படம் வந்து நான் காதலன் அப்படின்னு சொல்லி நஸ்லின் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துலேயே அவங்க நிறைய பேட் ரிவ்யூஸ் வந்து வாங்கியிருந்தாங்க, அவங்க நடிப்பு பத்தலை அப்படிங்கிறது. அது கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு இம்ப்ரோவைசேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஓவரால் இந்த கதாபாத்திரங்களோட பர்ஃபார்மன்ஸஸ்க்கு நடுவில் இந்த கதாநாயகி பண்ணுற பர்ஃபார்மன்ஸு எங்கேயோ கொஞ்சம் கம்மியாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த படத்தில் இருக்குது. டெக்னிக்கல் சைடை பற்றி நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ நாலேஜபிளான்னு கேட்டால் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட் சீக்வன்சஸ் வருங்க. ஆனால் அந்த நைட் சீக்வன்சஸோட அந்த ஒரு கேப்சரிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு விஷுவலி ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீரஜ் ரவி அப்படிங்கிற அந்த டிஓபிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஏன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது படத்தில் இன்னும் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரக்கூடிய 2 கேமியோ கதாபாத்திரங்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், மின்னல் முரளி டீம் தான் வந்து இந்த படமும் அமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ரோல்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. டைரக்டர் ஆக்டராக இருக்காங்க, அதே மாதிரி ரைட்டர் வந்து ஆக்டராக மாறி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஓவர் மட்டும்தான் இந்த படத்தில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலேயே மின்னல் முரளியோட சார்ந்த ஒரு 2 கேமியோ அப்பியரன்சஸ் நீங்கள் இந்த படத்துலேயே வந்து எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு கேமியோ அப்படிங்கிறது குரு சோமசுந்தரம் சார் வந்து பண்ணியிருப்பார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மின்னல் முரளியில் ஷிபு அப்படிங்கிற ஆன்டகானிஸ்டாக வந்து அவர் வந்திருப்பார், கலக்கியிருப்பார். அண்ட் மலையாளி ஆடியன்ஸ்க்கு எல்லாமே வந்து குரு சோமசுந்தரம் சார் வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு தமிழ் ஆக்டர். அவர் ஒரு கேமியோ இது பண்ணியிருப்பார். அண்ட் இன்னொரு கேமியோ யார் எங்கே எப்படி வருவாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மரண மாஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓவராலாக ஒரு சூப்பர் இம்ப்ரெசிவான மூவி வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய டொவினோ தோமஸ் அண்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய சிவபிரசாத், இதோட ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய பேசில் அண்ட் மற்ற எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜான்ராவில் வந்து படம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோட பேர் மரண மாஸ். நான் சொல்லியிருந்தேன், மரண மாஸ்னால் இது மாசான படம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சீரியல் கில்லர் இருந்தாலுமே வந்து ரொம்ப பிளட் ஷெட் மாதிரி ரொம்ப வயலன்ஸ் அந்த மாதிரி படமும் இது கிடையாது. இது வந்து ஒரு டார்க் ஹியூமர் முறையில் வந்து சொல்லப்படுற படங்கிறனாலே வந்து நீங்கள் ஃபேமிலியாக போய் தியேட்டரில் உட்காந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த படம் வந்து பார்க்க முடியும். ஸோ க்ரீன் லைஃப் சார்பில் நான் வந்து இந்த படத்துடைய குழுவினர் எல்லாருக்குமே, நடித்தவர்களும் சரி, அதோட பின்புறம் வேலை பார்த்தவர்களும் சரி, எல்லாருக்குமே வந்து க்ரீன் லைஃப் சார்பில் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். அதோட சிவபிரசாத், உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய திரைப்படங்கள் வரட்டும். நீங்கள் வந்து மலையாளம் மட்டும் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து கலக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து வாழ்த்திக்கிறோம். அண்ட் பேசில் ஜோசப், உங்களுக்காக தமிழ்நாடே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க, பட் உங்கள் மலையாள படம் ரிலீஸ் அன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கூட்டம் வருதுன்னா பார்த்துக்கோங்க. யூ ஆர் ரியலி கோயிங் டு பி அ சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ. Green Life Art Hub between Kottapuram Shiva Temple and Vaididi Bhavan, Thrissur. Call 8129715520.